Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல TNUSRB PC போலீஸ் எக்ஸாம் எழுதிட்டு எல்லாரும் வந்து ரிசல்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போதான் முடிஞ்சது, டிசம்பர் 13ஆம் தேதி தான் வந்து அந்த எக்ஸாம் முடிஞ்சது. ஸோ இதோட கட் ஆஃப் மார்க்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் செலெக்ஷன்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் வந்து செலெக்ஷனுக்கு கால் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நார்மலாக வந்து டோட்டல் வேகன்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. 11,830, அதாவது 11,813 வேகன்சிஸ் தான் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட் கான்செப்ட் எப்படின்னா, எல்லாரையுமே வந்து அப்ளை பண்ண எல்லாரையுமே வந்து கூப்பிட முடியாது. அதனால வந்து கட் ஆஃப் மார்க் வைஸ் எல்லாருமே வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் ஒரு வேலைக்கு 5 நபர்களை கால் பண்ணி அதுல இருந்து ஒரு தகுதியான நபரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதுதான் வந்து 1:5 ஸ்ட்ராட்டஜியில் வந்து அவங்க ஃபாலோ பண்றது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 11,813 வேலைக்கு வந்து 1:5 அப்படிங்கிற ரேஷியோவை போட்டோம்னா கிட்டத்தட்ட 59,065 மெம்பர்ஸ் வந்து அவங்க வந்து கால்ஃபர் பண்ணணும், அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட் செலெக்ஷனுக்கு. சரிங்களா? ஸோ இதில் வந்து டோட்டல் மேல் வேக்கண்ட்டை பொறுத்தளவு 8,635 பேர் வந்து ஆண்களுக்கான காலியிடங்களை அவங்க அறிவிச்சிருக்காங்க, அவங்களோட லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதில் வந்து 1:5 ரேஷியோ போட்டால் ஆண்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 43,175 பேர் வந்து அந்த டெஸ்ட்டுக்கு அழைக்கப்படுவார்கள். ஃபீமேலை பொறுத்தளவு மொத்தமாக வேகன்சியை பொறுத்தளவு 3,178. இது 1:5 ரேஷியோவில் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 15,890 பெண்கள் வந்து இந்த வேலைக்கு தேர்வு செய்கிறதுக்காக அழைக்கப்படுவார்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நார்மலான ஜென்ரலான கான்செப்ட். இதில் வந்து கேஸ்ட் வைஸ், அதாவது நீங்கள் இன்னும் ஷார்ட்டாக போய் தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு எத்தனை பேர் காம்படிஷன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்ட் வைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் மொத்தமாக கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஸோ 11,813 அப்படிங்கிறது SC ST BC BCM அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்து இதில் ஒரு இண்டிவிஜுவல் கம்யூனிட்டியில் எத்தனை பேரை கால்ஃபர் பண்ணுவாங்க ஒரு ஜென்ரலான ஒரு கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா, OC கேட்டகரி 100%ல் 31% அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அப்படின்னா அந்த 11,813ல் 31% ஆண்களுக்கான இதில் 2,676. ஸோ அந்த இதில் வந்து 2,676 பேரை செலக்ட் பண்ணி ஆகணும். அப்போ எத்தனை பேரை கூப்பிடுவாங்க? 1:5 ரேஷியோவில் 13,385 பேரை வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி BC கேட்டகரியில் 26.5% அதில் வந்து 100% ஒதுக்கியிருக்காங்க. அப்போ வந்து 2,288 பேரை வந்து அவங்க அழைக்கணும். அப்போது 1:5 ரேஷியோவில் 11,442 பேர். இதே மாதிரி தான் BC முஸ்லீம், MBC, SC, SCA, ST அப்படின்னு சொல்லிட்டு அந்த சதவீதம் எத்தனை சதவீதம்னு சொல்லிட்டு அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து அறிவிச்சிருக்காங்க இல்லைங்களா? அந்த சதவீதத்தை ஏற்ற மாதிரி அவங்க கேஸ்ட் வைஸ் வந்து இவ்வளோ இது நாங்கள் கொடுத்தாகணும், இடஒதுக்கீடு வந்து கொடுத்தாகணும் அப்படின்னா அந்த கேஸ்ட்லேருந்து இத்தனை பேரை வேலைக்கு எடுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி 1:5 அந்த ரேஷியோவில் அவங்க அந்த கேஸ்ட்குள்ளேருந்து கூப்பிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து இதை காட்டுது. ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் அதே தான். OCயில் வந்து இத்தனை பேரை நாங்கள் கூப்பிடுவோம், BCMல, BCயில், SC ST SCA இதில் வந்து நாங்கள் இதில் வந்து இது எது நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த கேஸ்ட்டை சார்ந்தவங்க அப்படிங்கிறது இதில் வந்துடும். உங்களுக்கு போட்டியாக எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இதில். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து மொத்தமாக இருக்கிறவங்களோட போட்டி போடுறதுக்கு பதிலாக உங்கள் கேஸ்ட்லேருந்து இத்தனை பேர் வராங்க அப்படின்னா எப்படியும் உங்கள் கேஸ்ட்லேருந்து டிஃபால்ட்டாக இத்தனை பேர் வந்து செலக்ட் பண்ணி தான் ஆகணும், இடஒதுக்கீடு பிரகாரம் அவங்களே அறிவிச்சது. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த நியூஸ். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்தளவு கட் ஆஃபை பொறுத்தளவு மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து இது வந்து நார்மல் கட் ஆஃப் தான், அதாவது ப்ரீவியஸ் இயர்ஸை பேஸ் பண்ணி நார்மலாக வந்து வெப்சைட்லேயே கிடைக்கக்கூடிய ஒரு கட் ஆஃப் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா OC கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரியில் 59, இதுவே வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா 36, BCக்கு பார்த்தீங்கன்னா 52, ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா 30 கட் ஆஃப், BC முஸ்லீமாக இருந்தீங்கன்னா 45, ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தீங்கன்னா 29, MBCக்கு 51, ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தீங்கன்னா 30, ஸோ SCக்கு 50, ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தீங்கன்னா 29, SCAக்கு 47, ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தீங்கன்னா 28. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். இதில் இருந்து மேக்ஸிமம் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 to 3 மார்க் இருக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் இதிலிருந்து அவங்க அழைக்கப்படுவாங்க. மேக்ஸிமம் இந்த மார்க் வந்து உங்களுக்கு இருந்தாலே வந்து உங்களை கண்டிப்பாக வந்து அவங்க கூப்பிடுவாங்க. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 50,000 பேர் வந்து 59,000 பேர் கிட்ட வந்து அழைக்க போகிறாங்க. அப்படி அழைக்கும் பொழுது கண்டிப்பாக இதில் இருந்து மார்க்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குது. இதே மாதிரி தான் ஃபீமேலுக்கும் வந்து கட் ஆஃப் அறிவிச்சிருக்காங்க. OCயை பொறுத்தளவு 45, BC 42, BCM 30, MBC 41, SC 40, SCA 38, ST வந்து 38. இதுலேயே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 to 3 மார்க் இருக்கிறவங்க வரைக்கும் அவங்க டைரெக்டாக
அவங்க அழைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான், நாட் அஃபிஷியலி ரிலீஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வேலையில் நம்ம எப்படி இந்த கட் ஆஃப் மார்க்கில் உள்ளே வருவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா அவங்களோட வெப்சைட்குள்ளே போங்க. அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அந்த வெப்சைட்குள்ளேயே போங்க. ஸோ ரீசெண்டாகவே வந்து இந்த ஆன்சர் கீ எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து இந்த ஆன்சர் கீயை வந்து டச் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் பண்ணும்போது ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு வந்து என்னென்னலாம் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஓரளவு ஞாபகம் இருக்குதுங்களா? அந்த ஞாபகத்தை வச்சு இதில் வந்து ஏ சீரியஸ், பி சீரியஸ், சி சீரியஸ், டி சீரியஸ் இருக்கும். இதுலேருந்து நீங்கள் எந்த சீரியஸ் வந்து நீங்கள் எழுதிருக்கீங்களோ, கொஸ்டின் ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த சீரியஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை கொஸ்டின் எழுதிருக்கீங்களோ அத்தனை கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரோட எக்ஸாக்ட் ஆன்சரை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏ சீரியஸ் எழுதியிருக்கேன்னா முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ, இரண்டாவதுக்கு வந்து சி, மூன்றாவதுக்கு வந்து ஏ, ஃபோர்த்துக்கு வந்து சி, அஞ்சாவதுக்கு வந்து பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்ககிட்ட அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் டேரெக்டாக இதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட அஃபிஷியல் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து நம்மளுக்கே தெரிஞ்சிடும். நம்ம வந்து இவ்வளோ ஆன்சர்ஸ் எடுத்திருக்கோம், ஸோ கட் ஆஃப் மார்க்ஸ் இவ்வளோ தான், நம்ம 100 மார்க்குக்கு இவ்வளோ வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது ரிலேட்டடாக வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து முன்ன பின்ன அஃபிஷியல் கட் ஆஃப்குள்ளே வருது, ரிலேட்டட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்குள்ளே வருது, நம்ம வந்து உள்ள எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஸோ அப்படி உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபோட உங்கள் கட் ஆஃப் வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா இப்போவே வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? இதனால் எப்போ வந்து ரிசல்ட் வரும் அப்படின்னு தெரியாது. மேக்ஸிமம் வந்து ரிசல்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா போலீஸ் வந்து அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் தேவைப்படுவாங்க எலெக்ஷனுக்கு. ஸோ அதனால வந்து முன்னாடியே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக இருந்ததுன்னா ஃபிசிக்கலுக்கு இப்போ நீங்கவே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுதான் வந்து எப்பயுமே ஒரு சிறந்த சாய்ஸாக இருக்கும். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.